Hi guys, welcome to Sizzling Star Kitchen. I am here with another non-veg recipe. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்க்ரீடியன்ட்ஸ் எதெல்லாம்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி பேர் வந்து கோஸ்டல் சிக்கன் மசாலா. ஸோ சிம்பிளாக இருக்கும், பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு 8 பேடிகே சில்லிஸ், நான் ஒரு 2 குண்டூர் சில்லியும் எடுத்திருக்கேன் ஸ்பைஸ்க்காக, ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கொரியாண்டர் சீட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜீரா, another ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் fenugreek. இன்னும் சிக்கனுக்கு தேவையானது ஹோல் ஸ்பைசஸ், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஹோல் ஸ்பைசஸில் வந்து ஒரு 1/2 inches ஆஃப் சின்னமன், 3 cloves, ஒரு கார்டமம், ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் மேஸ், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஃபீனில் சீட்ஸ், அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பாப்பி சீட்ஸ், கூட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, அது வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஃபைனலி. இது கூடவே ஒரு 1/2 ஆனியன், ஒரு 3 to 5 to 6 pounds ஆஃப் கார்லிக் யூஸ் பண்ணிக்கலாம் மசாலாவில். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஆனியன்ஸ் ஃபார் த கிரேவி, அப்புறம் கொரியாண்டர் ஃபார் கார்னிஷிங். இப்போது மசாலாஸ் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டாக வந்து சில்லிஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த ட்ரை ரோஸ்ட் வந்து தவால வேணாலும் பண்ணலாம், இல்லைன்னா உங்கள்கிட்ட கடாய் இருந்தால் கடாயில் கூட பண்ணலாம். ஸோ சில்லிஸ் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மிச்ச மசாலாஸ் அதில் போட வேண்டியது இருக்கும். கொரியாண்டர் சீட்ஸ், ஜீரா, ஃபெனுக்ரிக். ஸோ இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ரோஸ்டிங் ப்ராசஸில் வந்து நாங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் கேஸு, சிம் வந்து. லைட்டாக அரோமா வர்ற டைமில் தான் இந்த மிச்சம் இருக்கிற ஆனியன்ஸ், 1/2 ஆனியன்ஸ் கட் பண்ணது இது இருக்கும், அதுவும் கார்லிக்ஸும் போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் சாட் பண்ணணும். ஸோ நம்ம ஊர் சைடு நான்வெஜ் ரெசிபீஸ்லலாம் இந்த மசாலாஸ் வந்து ரோஸ்டிங்ன்றது ஒரு பெரிய டைம் ப்ராசஸ் ஆகிருக்கும். ஸோ ஃபைனலி வந்து ஸ்பைசஸ், ஹோல் ஸ்பைசஸ் என்ன இருக்கும் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுங்க மறுபடியும். ஸோ இந்த பாப்பி சீட் போட்டினதுக்கப்புறம் நிறைய நேரம் ரோஸ்ட் பண்ணக்கூடாது, பிகாஸ் பாப்பி சீட்ன்றது வேகமாக கரிஞ்சு போகிற சான்சஸ் இருக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் தான் ஆல்ரெடி ஃப்ளேம் இருக்கிறதுனால ரோஸ்ட் அப்படியே பண்ணிக்கிட்டு நல்லா அரோமா வந்ததும் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ இது கொஞ்சம் ஆறுறதுக்காக இன்னொரு பிளேட்டில் வந்து போட்டு வச்சுடுங்க. சிக்கன் கறியில் நாங்கள் டொமேட்டோஸ் போட வேண்டியது இருக்கும். ஸோ டொமேட்டோஸ் கட் பண்ணி போடுறதில்ல, இன்ஸ்டெட் நாங்கள் வந்து பியூரி பண்ணி தான் போட போகிறோம். ஸோ 2 டொமேட்டோஸ் வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். ஸோ அதே மாதிரி மசாலாஸையும் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போது ஒரு கடாய் எடுங்க, அதில் வந்து ஆயில் ஊற்றணும். ஆயில் வந்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ், பிகாஸ் இந்த நான்வெஜ் ரெசிபீஸுக்கு எல்லாமே ஆயில்ன்றது கொஞ்சம் ஜாஸ்தி தான் போட வேண்டியது இருக்கும். அதுதான் ரொம்ப ரிச்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணிவிடும். அப்புறமா இப்போது கட் பண்ணியிருக்கிற 1.5 ஆனியன்ஸ் எது இருக்குது அதுவும் போடுங்க. ஸோ அது போட்டு நல்லா சாட் பண்ணணும்.
ஸோ இந்த ரெசிப்பியில் வந்து நாங்கள் இந்த ஆனியன்ஸ் ரொம்ப டீப் ரோஸ்ட் ஃப்ரை எல்லாம் பண்ண தேவை இருக்காது. லைட் ப்ரௌன் கலர் ஆனால் போதும், ரைட், லைட் கோல்டன் கலர் ஆனால் போதும். அது வரைக்கும் நல்லா சாட் பண்ணிடுங்க. இப்போ கறி லீவ்ஸ் போடுங்க, அப்புறமா சால்ட் பண்ணிவிடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் அவுட் சைட்லேருந்து வாங்குறதில்ல, வீட்டில் தான் செஞ்சுக்கிறேன். ஸோ ஃபார் த குட் ஹெல்த் இது ஈஸியும் ஆகிருக்கும், நமக்கு வீட்டில் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஹெல்த்தியும் ஆகிருக்கும். ஷாப்பில் வாங்கினா அவங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாலும் போடுவாங்க, ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தி பண்ணுறதுக்காக. ஸோ நாங்கள் வீட்டில் பண்ணியிருந்தால் நல்லா டேஸ்டியும் ஆகிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லதாக இருக்கும். இப்போ நல்லா சாட் பண்ணிவிடுங்க. ஆஃப்டர் டேபிள் ஸ்பூன் ஆஃப் டர்மரிக் பவுடர் கூட போட வேண்டியது இருக்கும். அது போட்டுக்கிட்டு ஒரு ½ டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், again ஒரு ½ டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜீரா பவுடர், ½ டேபிள் ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா பவுடர். ஸோ நான் வந்து ½ டேபிள் ஸ்பூனில் நாங்கள் யூஸ் பண்ணுற பவுடர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் லைக் வீட்லேயே செஞ்சுருக்கிறதுனால நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ரிக்வயர்மெண்ட்டு படி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா சாட் பண்ணிவிட்டுங்க. போடுற வரைக்கும் போடு, அப்புறமா யூஸ் நான் ஓகேவா. இப்போ வந்து டொமேட்டோ பியூரி நாங்கள் பண்ணி வச்சுக்கிட்டு இது இருக்கணும், அதை போடுங்க. அப்புறமா நல்லா சாட் பண்ணுங்கள். இந்த டொமேட்டோக்கு ரானஸ் ஃபுல்லு போகிற வரைக்கும் நல்லா சாட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஆயிலில் இது நல்லா வேக வேண்டியது இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலா எது இருக்குமோ அதையும் போட்டுக்கிட்டு சாட் பண்ண வேண்டியது இருக்கும். நல்லா சாட் பண்ணுங்க. இந்த மசாலா வந்து இந்த ஆயிலில் நல்லா வேக வேண்டியது இருக்கும். இதுதான் டேஸ்ட்ன்றதை என்ஹான்ஸ் பண்ணிடும். எவ்வளோ நாங்கள் ஆயிலில் மசாலாஸை வந்து வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கறி ரொம்ப டேஸ்டியாக வரும். சால்ட் போடுங்க ஆஸ் பர் யுவர் டேஸ்ட். நான் வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன். நல்லா சாட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே வந்து பேட்கி சில்லிஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்கள் சைடில் உங்கள் ஊரில் வந்து பேட்கி சில்லிஸ் அவைலபிள் ஆகலைன்னா காஷ்மீர் சில்லிஸும் போடலாம். ஓகே, இன்னும் வந்து குண்டூர் சில்லிஸை ஸ்பைஸ் தேவையான குண்டூர் சில்லிஸ்க்கு ரேஷியோ வந்து உங்களுக்கு ஜாஸ்தி பண்ணிடலாம்.
நான் வந்து 2 குண்டூர் சில்லிஸ் தான் போட்டிருக்கேன். பட் நீங்கள் வேணா 5 போடலாம், 10 போடலாம். ஸோ அதுதான் ஸ்பைஸ்னஸ் கொடுக்கும். இந்த காஷ்மீரி சில்லிஸ் ஆர் பேடிகி சில்லிஸ் வந்து ஸ்பைஸாக இருக்காது. ஒன்லி நல்லா கலர் கொடுக்கும், பட் ஸ்பைஸாக இருக்காது. ஸோ 5 மினிட்ஸில் நல்லா சாட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா வெந்துடும் மசாலா. ஸோ பை தட் டைம் நீங்கள் வந்து சிக்கன் ஆட் பண்ணுங்கள். இப்போது அகெயின் நல்லா ஒரு சாட் பண்ணுங்கள். சிக்கன் பீசஸ்க்கு எல்லாமே அந்த மசாலாஸ் ஒட்டு பிடிக்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து மூடி வச்சுக்கிட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சு இந்த நம்ம பாத்திரத்தில் அப்புறமா திறந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆயில் எல்லாம் கொஞ்சம் செப்பரேட் ஆகிருக்கும். ப்ளஸ் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக இருக்கும். மசாலாஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வாட்டர் ஊற்றுங்க. ஸோ ஆஸ் பர் அகெயின் எவ்வளோ அளவுக்கு கிரேவி லூஸ்னஸ் வேணுமோ, திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிடுங்க. நான் வந்து ஒரு கிளாஸ் வரைக்கும் வாட்டர் ஊற்றிருக்கேன். ஒரு நல்லா ஸ்டீர் கொடுங்க. நல்லா ஸ்டீர் பண்ணதுக்கப்புறம் லிட் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுடுங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆனாலும், கம்மியானது 10 மினிட்ஸ் ஆனாலும் வேக வச்சுடுங்க. நான் வந்து பாய்லர் சிக்கன் தான் எடுத்திருக்கேன்னு சொல்லி பாய்லர் ஆனதுனால வேகமாக வெந்துடும் 10 மினிட்ஸில். இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு நம்மக்கிட்ட இது சீடு பாருங்கள். இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. கொஞ்சம் நல்லா ஸ்டீர் பண்ணுங்கள். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஸ்டீர் பண்ணுங்கள், கொதிக்க வைங்க. நல்லா ஜூஸ் இವಾಗ ನಾವು கொஞ்சம் ಸ್ವಲ್ಪ இப்போ வந்து ஃபைனல் டச்சுக்காக அந்த கஸ்தூரி மேத்திக்கா நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க. ப்ளஸ் கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ஃபைனல் டச்சுக்கு. தட் மீன்ஸ் லைக் கறி இஸ் ஆல்ரெடி டன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும், 1 மினிட்ஸ் போதும், 1 மினிட் வரைக்கும் அப்படியே வேக வச்சுக்கிட்டு தென் யூ கேன் க்ளோஸ் த லிட். ஸோ ஒரு 1 மினிட் வரைக்கும் கிரேவியை கொதிக்க வச்சு யூ கேன் டர்ன் ஆஃப் த ஃப்ளேம். ஹியர் our gravy is ready to serve. ஸோ என்னோடய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். தேங்க்யூ.